ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். நான் இதுல உங்களுக்கு நிறைய டிப்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நிச்சயமா இதுல 1, 2வது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க என்னென்ன டிப்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகாய் யூஸ் பண்றவங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகாய்ல 2 விதமா இருக்குங்க. அத வந்து எத நம்ம பொரியலுக்கு பயன்படுத்தணும், எத வந்து நம்ம சாலடுக்கு பயன்படுத்தணும்ன்றது இருக்கு. குடமிளகாயோட அடிபாகத்துல இந்த மாரி 3 பிரிவா இருந்ததுன்னா, இது லேசா வந்து கசப்பு தன்மையோட இருக்கும். இத நம்ம வந்து பொரியலுக்கு, சப்ஜிக்கு இந்த மாதிரி நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி அடிபாகத்துல 4 பிரிவா இருந்ததுன்னா, இது வந்து இனிப்பு தன்மையோட இருக்கும். இத நீங்க சாலடுக்கு, பீட்ஸா இந்த மாதிரி வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ அடுத்த டிப் என்னன்றது பார்க்கலாம். நம்ம வந்து நெய்யோ, எண்ணெயோ ஊத்தி வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சிருப்போம். ஒவ்வொரு தடவையும் கரண்டி வந்து தனியா எடுத்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாம, இது மாரி கண்ணாடி பாட்டிலோ, இல்ல பிளாஸ்டிக் கண்டெய்னரோ இருந்ததுன்னா, இந்த மாரி ஒரு ஸ்பூன வச்சு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் செய்யலாம். இதுக்கு இந்த பாட்டிலோட மூடியில வந்து இந்த மாரி கத்தி வச்சு, இந்த கரண்டியோட அளவுக்கு ஏத்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க சின்னதாவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசா கட் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்பூன் வந்து ரொம்ப லூஸா இருக்கும். அதனால நான் வந்து சின்னதா ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கத்தி வந்து நல்லா சூடா இருந்ததுன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாரி ஹோல்ட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து சின்னதா கட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லீங்களா? அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன வச்சு நம்ம வந்து அளவு பார்த்துக்கலாம். பார்க்கும்போதே வந்து சின்னதா இருக்க மாரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்ப வந்து சரியான அளவுல கட் பண்ணிக்கிட்டேன். இப்ப வந்து நம்ம ஸ்பூன வந்து இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாவே இருக்கணும். அப்பதான் வந்து நல்ல கிரிப்பா வந்து அந்த மூடியில வந்து அந்த ஸ்பூன் இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பாட்டில்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பூன் வந்து அடிபாகத்து வரைக்கும் போணும். அதே மாரி மேல மூடியோட கொஞ்சம் லெங்த்தியாவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம நல்ல டைட்டாவும் இருக்கணுங்க. அப்பதான் நம்ம வந்து அந்த ஸ்பூன வச்சு நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப லூஸா ஆடாம இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான, சூப்பரான கண்டெய்னர் வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் இப்ப இதுல வந்து நெய்ய தான் ஊத்தி வைக்க போறேன். நெய் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தனியா ஒரு கரண்டி வச்சு யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணிட்ட பிறகு அந்த கரண்டிலேயே கொஞ்சம் நெய் வந்து வேஸ்ட்டா போயிடும். அந்த மாதிரி இல்லாம நீங்க இப்படி வந்து செஞ்சு பாருங்க. ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாரி கண்டெய்னர் வந்து ரெடிமேடா கடையிலேயே விக்குது. நம்ம அது மாரி வீணா காசு குடுத்து வாங்காம வீட்லயே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது, ஸ்வீட் பாக்ஸ் வந்து ஸ்வீட் எல்லாம் காலியாயிட்ட பிறகு அந்த பாக்ஸ தூக்கி போட்டுருவோம். இனிமேல் அத மாரி செய்யாதீங்க. இது மாரி அட்டையில செஞ்சதா இருந்தாலும் சரி, இல்ல பிளாஸ்டிக் பாக்ஸா இருந்தாலும் சரி, அத அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாரி சின்ன சின்ன கண்டெய்னர்லாம் வந்து நம்ம சாப்பாடு பார்சல் வாங்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும். இத கண்டிப்பா நம்ம பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்னு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருப்போம் இல்லைங்களா? அதையும் எடுத்துக்கோங்க. இத வந்து அந்த பாக்ஸ்ல ஒட்டுறதுக்கு நான் டபுள் டேப் வந்து யூஸ் பண்றேன். இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஸ்டோரேஜ் பாக்ஸ் தாங்க செய்ய போறோம். இதுல வந்து ஒரு சின்னதா வந்து டபுள் டேப் வந்து கட் பண்ணிட்டு, ஒரு பக்கத்த மட்டும் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். இதே மாரி இந்த 3 பாக்ஸ்லயும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்ப அந்த பாக்ஸோட அடிபாகத்துல வந்து எந்தெந்த இடத்துல இந்த பாக்ஸ் வைக்க போறோன்றத ஃபர்ஸ்ட் ரஃப்பா வச்சுக்கலாம். ஒட்டிட்ட பிறகு திருப்பி எடுக்க முடியாது. அதுக்காக தான். இத விட பெரிய பாக்ஸா இருந்ததுன்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 4, 5 குட்டி கண்டெய்னர் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இன்னொரு பக்கத்தையும் நான் எடுத்துட்டு நல்லா அழுத்தமா வந்து ஒட்டிக்கிறேன். நீங்க ஒரே ஒரு தடவ நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்கனாலே போதுங்க. அதோட அந்த பாக்ஸ்ல இருந்து கழண்டி வரவே வராது. பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இப்ப இந்த பாக்ஸ்ல நம்ம என்னென்னலாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலான்றத பார்க்கலாம். உங்க வீட்ல சின்ன பெண் குழந்தைங்க இருந்தாலும் சரி, இல்ல காலேஜ் போறவங்க, இல்ல ஆஃபீஸ் போறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சின்ன சின்ன பொருள்லாம் எங்கேயாவது வச்சுருவோம். அதாவது ஹேர் பின்னு, ரிங்கு, சேஃப்டி பின்னு இதெல்லாம் வந்து நம்ம வைக்கிற இடத்துல எங்கேயாவது மறந்துருவோம். அந்த மாரி இல்லாம இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல வச்சுட்டீங்கன்னா, மறுநாள் மறுபடியும் நீங்க எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இத மெடிசின்ஸ் போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 வேளைக்கு நம்ம இத செப்பரேட்டா போட்டுட்டோம்னா, வீட்ல வயசானவங்க வந்து மாத்திரை எடுத்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க இத டிராவல் பண்ணும்போது கூட எடுத்துட்டு போலாம். எவ்வளவுதான் ஷேக் ஆனாலும், இதுல பாக்ஸ்ல இருக்கிறது எதுவுமே மிக்ஸ் ஆகாது. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இப்ப அடுத்ததா என்ன டிப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கருணக்கிழங்கு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா செய்யறதுக்கு பயப்படுவாங்க. கை வந்து ரொம்ப அரிக்குமோன்ட்டு. இந்த மாரி கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா, ஒரு நாள் வந்து வெளியிலேயே வச்சுருங்க. சைட்ல இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் காயணும். இந்த மாரி இந்த கருப்பு பாகத்தெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணும்போது கண்டிப்பா கை வந்து எரிச்சல் குடுக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கையில வந்து எண்ணெய தடவிட்டு வந்துருங்க. நம்ம குக் பண்ற ஆயிலே சரி. இத வந்து எண்ணெய தடவிட்டு இந்த மேல இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவ தண்ணீல வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவுற தண்ணீல இத போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டீங்கன்னா, கையரிப்பு கொஞ்சம் கூட இருக்காது. அரிசி கழுவுற முதல் தண்ணி வந்து கீழ ஊத்திட்டு, 2வதும், 3வதும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப சரியா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, நான் எடுத்து இத கழுவி எடுத்துக்கிறேன். கையரிப்பு கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ இந்த கருணக்கிழங்க தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு அப்படி இருந்தும் கை எரிப்பு இருந்ததுன்னா, உடனே வந்து கொஞ்சம் புளி எடுத்து தண்ணீல வந்து இது மாரி டிப் பண்ணிக்கோங்க. ஊறணுன்ற அவசியம் இல்லங்க. கையில வந்து இத அப்படியே வந்து தேய்ச்சுக்கலாம். கை முழுக்க மேல் பாகத்திலயும் சேர்த்து நல்லா இத மாரி ரொட்டேட் பண்ணி தேய்ச்சுட்டீங்கன்னா, ஒரு 10 செகண்ட்ல கையெரிப்பு எல்லாமே போயிடும். 5வதா நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெட்டியான புளிப்பில்லாத தயிர வந்து நம்ம வீட்லயே எப்படி ரெடி பண்ணணுன்றத தான் பார்க்க போறோம். இதுக்கு 1/2 லிட்டர் பால வந்து நான் தண்ணியே சேர்க்காம காய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. பால் வந்து லேசா வெதுவெதுப்பா இருந்தா போதும். பால ஊறக்கூத்துறதுக்கு நான் வந்து வீட்லயே இருக்க தயிரையே யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்குன்னு. இப்ப இந்த தயிர் வந்து கெட்டியா இருக்கணும். அதே சமயத்துல புளிப்பு இல்லாம இருக்கும். இதுலருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல தயிர் எடுத்துட்டு, இந்த பால்ல வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் இருந்தா கூட போதுங்க. 1/2 டீஸ்பூன் கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல. இது மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் கண்டிப்பா லேசா வெதுவெதுப்பா தாங்க இருக்கணும். ரொம்ப சூடா இருந்ததுன்னா, தயிர் வந்து உறையாது. மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல கெட்டியா இருக்கிற தயிர அப்படியே வந்து நான் பொறுமையா சேர்த்துட்டேன். இப்ப வந்து கொஞ்சம் கூட அசைக்காதீங்க. மூடி போட்டு நீங்க எந்த இடத்துல வந்து தயிர் வந்து உரக்கூத்த போறீங்களோ, அந்த இடத்துல வந்து வச்சிடலாம். சரியா ஒரு 4 மணி நேரம் கழிச்சு எடுத்தோம்னா, சூப்பரான கெட்டியான தயிர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். பாருங்க. சரியா ஒரு 4 மணி நேரம் கழிச்சு எடுத்து காட்டியிருக்கேன். எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. நம்ம தண்ணி சேர்க்காம பால் வந்து காய்ச்சறதுனால, தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்காது. அதனால டைட்டா இருக்கும். இது எடுக்கும்போது எனக்கு ஐஸ்கிரீம் வந்து எடுக்கிற மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்லாம, அட்வர்டைஸ்மென்ட்ல காட்டுற கெட்டியான தயிர் மாரியே இருக்குங்களா? பாருங்க சூப்பரா இருக்கு. நீங்களும் இதே மாரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் இதே மாதிரி கெட்டியான தயிர் கிடைக்கும். இனிமேல் நீங்க கடையிலேயே கண்டிப்பா வாங்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். 6வதா நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி காஞ்ச மொளகா வந்து நம்ம கடையிலேருந்து வாங்குனதும், அப்படியே வெயில்ல காய வச்சோ, இல்ல வீட்ல வறுத்தோ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த காஞ்ச மொளகால என்ன பண்ணணுன்றத நான் சொல்றேன். இந்த மாதிரி நல்லா வந்து கிளீனா இருக்கிற மாரி இருக்கிற காஞ்ச மொளகாலாம் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லேசா வந்து மேல வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அந்த காம்பு இருக்கிற இடத்துல, அந்த மாரி இருக்கிற காஞ்ச மொளகாலாம் வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம, இத பாருங்க. இந்த மாரி பழுப்பு நிறத்துல இருக்கிற மொளகாவ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இத நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உள்ள எந்த அளவுக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்றது வெளியில பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. சில நேரத்துல இத நம்ம அப்படியே சமையலுக்கு போட்டுருவோம். இது அவ்வளவும் உடம்புக்கு கெடுதிங்க. இந்த மாதிரி பாதி இருந்து பாதி கட்டா இருந்தா கூட யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாரி எல்லாத்தையும் செப்பரேட்டா எடுத்து வச்சுட்டு தூக்கி போட்டுருங்க. எவ்வளோ வேஸ்ட்டா போகுதுன்னு நெனைக்காதீங்க. இது அத்தனையும் உடம்புக்கு கெடுதியானது. அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இத தூக்கி போட்டுறலாம். இப்ப மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நான் நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. இது மாரி ஷேக் பண்ணும்போது உள்ள இருக்க விதை நல்லாவே சத்தம் கேட்கும். இப்ப வெயில்ல காய வைக்க முடியல என்னால. நான் வீட்ல தாங்க என்னால வறுக்க முடியும். ஆனா வந்து வறுக்கும்போது நெடி ரொம்ப வருது. குழந்தைக்கோ இல்ல வயசானவங்களுக்கோ ரொம்ப தும்பல் வருதுன்னு நீங்க நெனைக்கலாம். அதுக்கு மிளகா வறுக்கும்போது இதுல கொஞ்சமா வந்து நம்ம கல் உப்பு சேர்த்து வறுத்தோம்னா கொஞ்சம் கூட நெடி வராதுங்க. அது மட்டும் இல்லாம காஞ்ச மிளகால இருக்கிற அந்த காம்ப வந்து ரிமூவ் பண்ணாம வந்து நம்ம வறுக்கணும். நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இத மாரி வதக்கும்போது வந்து அதுல உள்ள இருக்கிற விதையெல்லாம் வந்து கடாயில விழுந்துட்டு ரொம்ப நெடி அதிகமாகும். அது மட்டும் இல்லாம கசப்பு தன்மையும் இருக்கும். இந்த மாரி ஒரு 2 நிமிஷம் நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க இத நல்லா ஆற வச்சுட்டு இத வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் கிடைச்சிரும். 7வதா நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணுன்றத சொல்றேன். அது மட்டும் இல்லாம சீக்கிரத்திலே பழுக்காம இருக்கிறதுக்கும் என்ன பண்ணணுன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம பச்சை மிளகா வாங்கிட்டு வந்ததும் காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, தண்ணியெல்லாம் நல்லா வந்து தொடச்சு எடுத்துருங்க. இப்போ எந்த பாக்ஸ்ல நம்ம மிளகாவ ஸ்டோர் பண்ண போறோமோ, அந்த பாக்ஸ்ல வந்து இந்த மாரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் இல்லன்னா, நீங்க வீட்ல யூஸ் பண்ற காட்டன் கிளாத் கூட வச்சுக்கலாங்க. இப்ப இந்த பச்சை மிளகாலாம் வச்சாச்சு. இப்ப இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சத்தூள் வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, ஷேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, பச்சை மிளகா ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மட்டும் இல்லாம எதுவுமே பழுத்து போகாது. ஃப்ரிட்ஜ்ல இந்த மாரி காய்கறிலாம் எப்படி வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா ஸ்டோர் பண்ணணுன்றத நான் வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து நான் அட்டாச் பண்றேன் பாருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளியிலேயே இருந்து கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷா எப்படி வைக்கணுன்றத தான் சொல்லப் போறேன்.
இதுக்கு முன்னாடி இது கூடவே இன்னொரு டிப்ப நான் வந்து ஷேர் பண்றேன். தேங்காய் உடைச்சதும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கண் உள்ள பாகத்த மட்டும் ஃபர்ஸ்ட்டு வந்து காலி பண்ணிடுங்க. ஏன்னா, இதுதான் வந்து சீக்கிரத்தில கெட்டு போகும். இன்னொரு பாகம் வந்து நீங்க 1 வாரம் இல்ல 10 நாள் வச்சிருந்தா கூட கொஞ்சம் கூட கெட்டு போகாதுங்க. நம்ம இது நார்மலா ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது. நீங்க வந்து வெளியில வைக்கிறீங்க, இது கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. இதுல கொஞ்சமா வந்து கல் உப்ப தடவி வச்சுட்டோம்னா, ஃப்ரெஷ்ஷா கெட்டு போகாம அப்படியே இருக்குங்க. சில நேரத்துல நான் ஊருக்கு போம்போது, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லா பொருளையும் நான் மேக்ஸிமம் வந்து காலி பண்ணிட்டு தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவேன். சில நேரத்துல ஏதாவது ஒரு 1/2 மூடி தேங்காய் போல மீதி இருந்துரும். அத இது மாரி கல் உப்ப தடவி வச்சுட்டு தான் போவேன். ஒரு 3, 4 நாள் வரைக்கும் கெட்டு போகாம அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க. நீங்களும் இதே மாரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. முருங்கக்கா வாங்கி 1 வாரம் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கா மாரி எப்படி வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண போறோம்ன்றத தான் பார்க்க போறோம். முருங்கக்காவ நல்லா வாஷ் பண்ணிட்டு, உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா வந்து தொடச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாரி பாக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு நெறையவே வாங்கும்போது கிடைக்குதுங்க. இதுல ஃப்ரூட்ஸ் வாங்குனீங்கனாலும் சரி, இல்ல பேக்கரிலலாம் பிஸ்கெட்டு, கேக்லாம் இந்த மாரி பாக்ஸ்ல தான் குடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து வீணா தூக்கி போட்டுடாம, இந்த மாரி காய்கறிலாம் வந்து நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு வச்சுக்கோங்க. 1 வாரம் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதுல வந்து நீங்க காய்கறி மட்டும் இல்லாம கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி கூட நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. இப்ப அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து சில நேரத்துல 5 கிலோ, 7 கிலோ இது மாரி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். வெளியில பார்க்கறதுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா நம்ம கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உள்ள அப்படியே அழுகி போய் வீணா போயிடுது. அப்படி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாவே வந்து வெங்காயம் அழுகாம இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ வந்து ஷேர் பண்றேன். வெங்காயம் வாங்குனதும் அதுக்கு மேல இருக்க லூஸா இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு, அதோட காம்பு பகுதியில இது மாரி எண்ணெய தடவி வச்சுருங்க. எல்லா வெங்காயத்திலயுமே வந்து எண்ணெய தடவி வச்சுருங்க. உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வெங்காயம் வந்து கெட்டு போகாம அப்படியே வாங்குன மாதிரியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லிய வந்து 10 நாள் ஆனாலும் சரி, ஃப்ரெஷ்ஷா இருக்க மாரி எப்படி ஸ்டோர் பண்ணணும்ன்றத பார்க்குறேன். வாங்கிட்டு வந்ததும் அதோட வேர் பகுதிய கட் பண்ணிட்டு, இதுல இருக்கிற புல்லு, பழுத்த இலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, இந்த மாரி வச்சுருங்க. பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா கிளீனா இருக்கணும். கொஞ்சம் கூட பழுத்த இலை இதுல இருக்கக்கூடாதுங்க. 1 விட்டீங்கனாலும் மீதி எல்லா இலையுமே வந்து சீக்கிரத்துல பழுத்துடும். கொத்தமல்லியில இருக்க தண்டு பகுதியும் நம்ம தனியா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா, நம்ம தேங்காய் அரைக்கும்போது அதோட சேர்த்து இந்த தண்டு பகுதிய அரைச்சுட்டீங்கன்னா, அத நம்ம செய்ற டிஷ் வந்து ரொம்ப நல்லாருக்கும். எடுக்கும்போதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க. இதோட தண்டு பகுதிய ரப்பர் பேண்ட் போட்டு தனியா எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. சூப்பரா வந்து கொத்தமல்லிய நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். இப்ப நம்ம லாஸ்ட்டா பார்க்கக்கூடிய டிப்பு, நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற இந்த டூத் பிரஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளீனா இருக்கிறதா நினைப்போம். ஆனா வந்து உள்ள வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதா அந்த பேஸ்ட்டோட பார்ட்டிகல்ஸ்லாம் கண்டிப்பா இருக்கும். அத எப்படி நம்ம கிளீன் பண்ணணும்ன்றத பார்க்கலாம். இந்த மாரி பழைய பாட்டில் ஏதாவது இருந்தா எடுத்துக்கோங்க. இல்ல பாட்டில் இல்லன்னா, இது மாரி நல்லா ஹைட்டா இருக்கிற பாத்திரம் எது இருந்தாலும் சரி, இதுல வந்து நம்ம லேசா வெதுவெதுப்பா இருக்கிற தண்ணிய வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லன்னா, எலுமிச்சை ஜூஸ வந்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட எத்தன பிரஷ் இருக்கோ, அத வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நான் இப்ப உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரே ஒரு பிரஷ் மட்டும் போடுறேன். இத ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. நல்லா கிளீன் ஆயிடும். இத வந்து 10 நாளைக்கு ஒரு தடவையோ, இல்ல 15 நாளைக்கு ஒரு தடவையோ இத மாரி உங்களோட பிரஷ் எல்லாத்தையும் வந்து கிளீன் ஆக்கிடுங்க. இத ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து வாஷ் பண்ணிடலாம். இந்த வீடியோல காமிச்ச எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன்.